வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் நடக்கிற கொங்கணாபுரம் சனிக்கிழமை சேவல் சந்தைக்கு தாங்க வந்திருக்கிறோம். நம்ம சந்தை சனிக்கிழமை வாரம் நடந்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம சந்தையிலே ஃபேமஸே நல்ல விளையாட்டுக்கு பயன்படுத்திருக்கு சேவல் தாங்க. இந்த வாரம் சேவலோட விலை நிலவரம் பார்த்துருக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்கள். இது மாதிரி சேவல் வேணும்னா நம்ம சனிக்கிழமை நடக்கிற கொங்கணாபுரம் சேவல் சந்தைக்கு எடுத்துக்கிறாங்க. சேவல் எல்லாமே மேக்ஸிமம் ரெடி கண்டிஷன் சேவலை நம்ம சந்தைக்கு வந்துட்டு இருக்குது. சேவல் எல்லாமே பறவை வச்சு பார்த்துட்டு சேவல் பிடிச்சின்னா நம்ம சேவல் காட்டுற ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க. சேவல் பார்த்திங்கன்னா வாரம் நம்ம சந்தைக்கு அதிகமான சேவல் வந்துகிட்டு இருக்குங்க. இந்த சேவலும் பார்த்திங்கன்னா பொட்டைக்கெல்லாம் போலிங்க கடுத்து தான் பிடிச்சிருக்குங்க மாதிரி சேவல்காரர் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி சேவல் வேணால் கூட நம்ம கொங்கணாபுரம் வந்தால் எடுத்துக்கலாங்க. பறவை வச்சு பார்த்துட்டு பறவை பிடிச்சி நம்ம சேவல்கார்ட்ட ரேட் எதை பேசி எடுத்துக்கலாங்க. நீங்கள் எந்த சேவல் வேணாலும் எடுத்து நம்ம பறவை வச்சு பார்க்குறாங்க. பறவை பிடிச்சிட்டு சேவலை பிடிச்சினா கூட நம்ம சேவல்கார்ட்ட ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க. இந்த சேவலை பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி தான் சேவல்காரர் சொல்லியிருந்தாருங்க. சேவலோட வெயிட்னு பார்க்கும்போது 3,900ங்க. சேவல் பார்த்திங்கன்னா பொட்டைக்கெல்லாம் போலிங்க கடுத்துன்னு போட்டு வச்சுருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம சேவலை பறவை வச்சு பார்த்துட்டு பறவை பிடிச்சினா நம்ம சேவல்காரர்கிட்ட ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க. இது மாதிரி சேவல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கொங்கணாபுரத்தில் நடக்கிற சனிக்கிழமை சேவல் சந்தைக்கு வந்துருக்கு. இந்த சேவலோட வெயிட்னு பார்க்கும்போது 3,800ங்க. சேவல் பொட்டைக்கெல்லாம் போலிங்க கடுத்து போட்டு வச்சுருக்கிற மாதிரி சேவல்காரர் சொல்லியிருந்தாரு. சேவல் பார்த்திங்கன்னா நம்ம பறவை வச்சு பார்த்துட்டு பறவை பிடிச்சினா நம்ம சேவல்காரர்கிட்ட ரேட் எதே பேசி எடுத்துக்கலாங்க. விலை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பேசி நம்ம குறைச்சி கூட நம்ம இப்போ சேவல் பிடிச்சினா எடுத்துக்கலாம். இந்த சேவலோட வெயிட்னு பார்க்கும்போது 3,700ங்க. சேவல் பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி கண்டிஷனில் தான் இருக்குதுங்க. நம்ம சேவலை பிடிச்சின்னா நம்ம சேவல்காரர்கிட்ட ரேட் எதே பேசி எடுத்துக்கலாங்க. விலையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேவல் பிடிச்சின்னா நம்ம சேவல்காரர்கிட்ட எதே முன்ன பண்ண ரேட் எதுவும் பேசி நம்ம பேசி கூட குறைச்சி கூட. இந்த சேவலோட வெயிட்னு பார்க்கும்போது 3,900ங்க. சேவல் பொட்டைக்கெல்லாம் போலிங்க கடுத்து தான் போட்டு வச்சுருக்குங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. சேவல் நம்ம எடுத்துகிட்டு போய் பறவை வச்சு பார்த்துட்டு பறவை பிடிச்சா கூட ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேவல் வாணிக்காலில் எதுங்க வால்போக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. நம்ம சேவல் பார்த்திங்கன்னா பார்த்துட்டு சேவல் பிடிச்சா ரேட்டு இது மாதிரி சேவல் கொக்கு வலையில் வேணா கூட நம்ம கொங்கணாபுரம் நடக்கிற சனிக்கிழமை சேவல் சந்தைக்கு வந்துட்டுருங்க. நம்ம சந்தை பார்த்திங்கன்னா கொங்கணாபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே அமைஞ்சிருக்குது. சனிக்கிழமை வாரம் நடந்துகிட்டு இருக்குதுங்க. நம்ம சேவல் சந்தைக்கு உள்ளூர் மட்டும் இல்லைங்க, வெளி மாவட்டத்துலேருந்து கூட அதிகமான வியாபாரிகள் நம்ம சந்தையில் சேவல் எடுக்கிறதுக்காக வாரம் வந்துட்டுருக்காங்க. சேவல் விற்கணும் வாங்கணும் அப்படின்னா நம்ம பெஸ்ட்டான சந்தை நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கிற கொங்கணாபுரம் சேவல் சந்தை தாங்க. ஆந்திரா கர்நாடகா இது மாதிரி அதர் ஸ்டேட்லேருந்து கூட நிறைய வியாபாரிகள் நம்ம சந்தையில் சேவல் எடுக்கிறதுக்காக வாரம் வந்துட்டுருக்காங்க. நீங்களும் வேணுன்னா கூட நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்தால் சேவல் எடுத்துக்கலாங்க. இந்த சேவல் பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி தான் சேவல்காரர் சொல்லியிருந்தாங்க. சேவல் பொட்டைக்கெல்லாம் போலிங்க கடுத்து தான் பிடிச்சிருக்குங்க மாதிரி கூட சொல்லியிருக்காங்க. இது மாதிரி சேவல் வேணா கூட நம்ம சந்தையில் எடுத்துக்கலாங்க. சேவல்காரர்கிட்ட ரேட்டு எது பேசி சேவல்காரர்கிட்ட என்ன ரேட்டு அங்கேருந்து பார்த்துட்டு நம்மளுக்கு சேவலை பிடிச்சினா எது முன்ன பண்ண ரேட்டு எது பேசி கூட நம்ம சேவலை எடுத்துக்கலாங்க. இந்த சேவல் பார்த்திங்கன்னா பொட்டைக்கெல்லாம் போலிங்க கடுத்து தான் போட்டு வச்சுருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேவல் பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி தான் சேவல்காரர் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி சேவல் வேணா கூட நம்ம கொங்கணாபுரத்தில் நடக்கிற சனிக்கிழமை சேவல் சந்தைக்கு எடுத்துக்கலாங்க. விலை பார்த்திங்கன்னா இதே சேவலை பிடிச்சினா இதே முன்ன பண்ண ரேட்டை பேசி கூட சேவல்காரர்கிட்ட எடுத்துக்கலாங்க. இது மாதிரி சேவல் வேணா கூட நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு எடுத்துக்கலாங்க. லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்குமே சேவல் இருக்குங்க. சேவல்லாம் ரெடி கண்டிஷன் சேவலும் இருக்குதுங்க, ரெடி பண்ணுற சேவலுமே இருக்குது. ரெடி பண்ணுற சேவல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். சேவல் ரெடி பண்ணி கடுதாரம் போட்டு வச்சுருந்து கொண்டு வர சேவலில் ஓரளவுக்கு ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க ரெடி கண்டிஷனில் ரெடி பண்ணி கொண்டு வராங்க. பார்த்திங்கன்னா விளையாட்டுக்கு பயன்படுத்துறதுக்கு ரெடி கண்டிஷனில் தான் மேக்ஸிமம் சந்தைக்கு சேவல் வந்துட்டுருங்க. இது மாதிரி சேவல் வேணுன்னா கூட நம்ம சனிக்கிழமை இருக்கிற கொங்கணாபுரம் சனிக்கிழமை சந்தைக்கு காலையில் நேரமாக வந்தால் எடுத்துக்கலாங்க. நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு பட்டா சைஸ்லுமே சேவல் வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்குதுங்க. சேவல்லாம் பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்லேருந்து கூட இருக்குது. ஒரு 2,000-2,500 கூட சேவல் பட்டா சைஸ் சேவல் இருக்குது. சேவல் பார்த்திங்கன்னா நம்ம என்ன ரேட்டுங்கிறத பார்த்துட்டு சேவல் பிடிச்சினா சேவல் கட்ட ரேட் எதே பேசி எடுத்து சேவல் பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி சேவல் ரெடி கண்டிஷனில் வேணுன்னா கூட நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க. நம்ம சந்தை சனிக்கிழமை நடக்குது. அதிகாலை 2 மணிலேருந்தே சந்தை நடக்க ஆரம்பிச்சிருந்தீங்க. காலையில் 8 மணி வரைக்குமே சந்தை போயிட்டுருக்குது. வேணுங்கிற நண்பங்க நம்ம வெள்ளிக்கிழமை நைட்டு சந்தைக்கு வந்துட்டோம்னா சேவல் விடை எல்லாமே எடுத்துக்கலாங்க. ரெடி கண்டிஷனில் சேவல் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை நாம் எடுத்துகிட்டு போய் ரெடி பண்ணுகிற சேவல் வேணாலும் கூட சந்தையில் எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி நிறைய நண்பர்களுக்கு கேட்டிருக்காங்க கமெண்டில், பொட்டைக்கு போடுறதுக்கு ஒரு 3 கிலோ 4 கிலோ சைஸு ஒரு 5-6 கிலோ சைஸில் சேவல் வேணால் கூட இருக்குதான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக சந்தைக்கு நம்ம வாரம் வந்துக்கிட்டு தான் இருக்குங்க. அது மாதிரி பொட்டைக்கு போகிறதுக்கு நல்ல லைனேஜ் உள்ள சேவல் வேணா கூட நம்ம சந்தையில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கன்னி வடை நிறையா கேட்டிருக்காங்க. அது மாதிரி வேணா கூட நம்ம சந்தையில் வெயிட் கணக்கு தாங்க இது கறிக்கு போகிறது தான் இருக்குது. அது மாதிரி விடை வேணா கூட நம்ம சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க. எப்படி வேணாலும் நம்ம சந்தைக்கு வந்தோம்னா சேவல்காரர்கிட்டையோ இல்லை கோழிக்காரர்கிட்டையோ ரேட் எதோ பேசி
எடுத்துக்கலாங்க. நம்ம சந்தை சேலம் டு எடப்பாடி மெயின் ரோட்லேயே நம்ம கொங்கனாபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே சந்தை அமைஞ்சிருக்குதுங்க. வேணும்னா நம்ம சனிக்கிழமை நடக்கிற சேவல் சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க. சனிக்கிழமை வாரம் நடந்துகிட்டு இருக்குதுங்க. அதிகாலை 2 மணிலேருந்தே சந்தை நடக்க ஆரம்பிச்சிருதுங்க. இது மாதிரி சேவல் வேணா கூட நம்ம சனிக்கிழமை நடக்கிற கொங்கனாபுரம் சேவல் சந்தைக்கு வந்து நம்ம சேவல்கார்ட்ட ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க. இந்த சேவலை பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி தாங்க சேவல்காரர் சொல்லியிருந்தாருங்க. சேவல் பொட்டைகளை எதுவும் போலிங்க, அடுத்து தான் பிடிச்சிருங்கிற மாதிரி சேவல்காரர் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி சேவல் வேணா கூட நம்ம சனிக்கிழமை நடக்கிற கொங்கனாபுரம் சேவல் சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க. சேவல் எல்லாமே பக்காவாக ரெடி கண்டிஷன் தாங்க இருக்குது. நம்ம சேவலை பறவை வச்சு பார்த்துட்டு பறவை பிடிச்சின்னா நம்ம சேவல்கார்ட்ட ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க. ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை முன்ன பண்ண நம்ம அனுசரித்து பேசி கூட எடுத்துக்கலாம். கட்டி போட்டுதான் అయిపోయిందా